ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, இது வந்து ஒரு இன்கம் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் டாக்ஸில வந்து இந்த சம்மர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் விட்டுருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் அதாவது ஏப்ரல் 1லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் நம்ம என்ன ரைடு எடுத்தாலும் ஒரு நாளைக்கு வந்து 5 ரைடு எடுத்தா நமக்கு வந்து ரூ. 500, 10 ரைடு எடுத்தா நமக்கு வந்து ரூ. 1000 போட்டிருக்காங்க. ரெட் டாக்ஸில வந்து பார்த்தீங்கன்னா, இன்சென்டிவ் வந்து எப்பவுமே வந்து டே இன்சென்டிவ் வந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த மந்த்லி அந்த கோல்டு காயின் இன்சென்டிவ் தான் கொடுப்பாங்க. அதாவது 100 புக்கிங்கு 150 புக்கிங் முடிச்சா 0.5 கிராம், 200 புக்கிங் முடிச்சா 1 கிராம் அந்த மாரி தான் குடுப்பாங்க. இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரேரா தான். ரொம்ப அந்த பீக் முகூர்த்த நாளா இருந்தா தான் இந்த மாரி குடுப்பாங்க. இப்பதான் பார்த்தீங்கன்னா, இந்த சம்மருக்கு வந்து இது குடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரெட் டாக்ஸி ஆல்ரெடி ஒரு தடவ ஓட்டி வீடியோ போட்டுருக்கோம். பட் வந்து நம்ம வந்து அப்பதான் நம்ம வந்து அத ஜாயின் பண்ணி நம்ம ஓட்டியிருக்கோம். அப்பதான் ரெட் டாக்ஸி லான்ச்சும் ஆச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரைட்ஸ் எதுவும் பெருசா வரல. ஸோ நம்மளும் அதுக்கப்புறம் ரெட் டாக்ஸி வந்து கொஞ்சம் ஓட்டத்த வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டிட்டு வரோம். ரைட்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒழுங்கா தான் வருது. ஸோ இப்பதான் வந்து அவங்க ரீசெண்டா வந்து 1 மில்லியன் ரைடு வந்து நம்ம சென்னையில எடுத்திருக்கன்னு வேற அவங்க ஆட் போட்டிருந்தாங்க. ஓகே, வாங்க நமக்கு இன்னைக்கு நம்ம ரெட் டாக்ஸில நம்ம ரைடு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். சத்தியமா நம்பவே முடியல என்னாலயானு. இப்பதான் 7:15 தான் ஆன் பண்ணேன். 7:17 ஒரு ரைடு கிடைச்சிச்சு. வாங்க ஃபர்ஸ்ட் ரைடு வெயிட் பண்ண வைக்காம நம்ம உடனே கஸ்டமர் கால் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடுவோம். வணக்கம். உங்களது பயணம் இனியதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். தங்களது உடைமைகளை சரிபார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ஃபர்ஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 வந்திருக்கு. முடிச்சுட்டு வரதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அடுத்த ரைடு வந்துருச்சு. ஓகே, வாங்க இன்னைக்கு ரெட் டாக்ஸி ரொம்ப ஃபயரா இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துகிட்டே இருக்கு. வாங்க இந்த ரைடையும் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ரைடு வந்து ரொம்பவே சீக்கிரமா முடிஞ்சிச்சு. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த ஏர்போர்ட் ரைடு நம்ம எப்பவுமே ஏர்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வந்த ஆர்டரை அப்படியே பார்க்காமலே எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இது வந்து சிட்டிக்கு அவுட்ரு கொண்டு வந்து விட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் பக்கத்தில் இருக்கும். இங்கேருந்து நமக்கு சிட்டிக்குள்ள ரைடு வந்தால் தான் நமக்கு அடுத்த ரைடு கம்ப்ளீட் பண்ணுவோம். எப்போ வரப்போகுதுன்னு தெரில. என்னதான் நமக்கு ரைடு வந்தால் தான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, வாங்க வெயிட் பண்ணுற டைமுக்கு நம்ம வந்து டிஃபனை சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ள ஆர்டர் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா வெயிட் பண்ணுறது பதிலாக ஓலா ஆன் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப்கே ஆர்டர் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா சும்மா வெயிட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆர்டர் பிடிச்சிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம். இப்போ வாங்க நம்ம அங்கே போயிட்டு நம்ம ரெட் டாக்ஸி ஆன் பண்ணி நம்ம ஓட்டலாம். இன்னமும் ஆன்ல தான் இருக்கு. ரைடு வரும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். போகிறதுக்குள்ளே வந்தால் கூட நல்லாயிருக்கும். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஓலா ரைடை முடிச்சிருவோம். ஃபைவ் ட்ரிப்ஸ் முடிச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம கோட்டு போட்டு நம்ம வீட்டுக்கு போவோம். ஓகே கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரைடை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரெட் டாக்ஸியில் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் ஆயிருக்கும். இந்த 8 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான் அதிகபட்சம் 6 ரைடு வந்து இன்னைக்கு தான் நான் ஓட்டியிருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2, 3 போனாலே அது வந்து பெரிய விஷயம். அதுவே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 45 நிமிஷம் அப்படிலாம் வெயிட் பண்ணி ஒரு ஆர்டருக்கும் வெயிட் பண்ணி தான் அந்த 2, 3 முடிச்சிருப்பேன். பட் இப்போ வந்து ரெட் டாக்ஸியில் பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டிங் ப்ராப்ளம் வந்து டோட்டலாக போயிடுச்சு. 10 நிமிஷம் மேக்ஸிமம் போனால் 15 நிமிஷம். எனக்குலாம் நிறைய ரைடு வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே வந்துச்சு. ஆனால் என்ன வேற ஒரு ப்ராப்ளம்னா, சின்ன சின்ன ரைடு வந்து பார்த்தீங்கன்னா வர மாட்டேங்குது. இன்சென்டிவ் கணக்கு பண்ணி ஓட்டுறவங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரைடாக ஓட்டினா தான் நிறைய ரைடை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா
எனக்கு 6 ரைடில் ஒரு ரைடு மட்டும் தான் 3 கிலோமீட்ரு, மற்ற ரைடு எல்லாமே 10, 12, 15, 20 அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ சின்ன சின்ன ரைட்ஸ் வந்து வர மாட்டேது, அது மட்டும் தான் ஒரே ஒரு ப்ராப்ளம். அண்டு என்ன ஒரு புதுசாக எனக்கு நம்பவே முடியல பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இத்தனை மாதத்தில் நான் ஒரு வாட்டி கூட அந்த ரெட் டாக்ஸி ஓட்டினா கூட ஒரு ரைடு வந்து நம்ம வீட்டுக்கு வர ரைடு வந்து நான் போட்டு வந்ததே இல்லை. என்னதான் ரெட் டாக்ஸி ஓட்டினாலும் ஓலாவோ ஊபரோ அப்படி தான் நம்ம கோட்டு வந்து நம்ம லொக்கேஷன் போட்டு அப்படி தான் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டுக்கு வர அந்த கோட்டு ஆப்ஷனில் போடுற அந்த அட்ரஸ் கூட பார்த்தீங்கன்னா அதில் கூட நமக்கு ரைடு வந்திருக்கு. நம்ம கீழ்கட்டிலே போட்டோம், ஆனால் மூவர்சம் போய்ட்டு வந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தான், அது பரவாயில்ல. அந்த ரைடு கூட இப்போ ரெட் டாக்ஸியில் வந்து அந்த ஆப்ஷன் கூட வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் அப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெட் டாக்ஸி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ ரெட் டாக்ஸி ஓட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெருசாக ஒரு ப்ராப்ளமும் பெருசாக எனக்கு தெரியல. ஓகே, இப்போ வந்து அந்த இன்சென்டிவ் சொன்னோம் பார்த்தீங்கன்னா 5 ரைடு ஓட்டினா 500 ரூபா, 10 ரைடு ஓட்டினா 1000 ரூபான்னு. அது வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன், எனக்கு இன்னும் அப்டேட் ஆகலை. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து இன்றைக்கி ரைடு முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு தான் அப்டேட் பண்ணுவாங்களாம். பட் நாளைக்கு வந்து நமக்கு வந்து சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே வந்து அப்டேட் ஆனால் ஆகும், அப்படி சாட்டர்டே அப்டேட் ஆகலைன்னா சண்டே முடிஞ்சு மண்டே தான் அப்டேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளோட வேலெட் மைனஸ் பார்த்தீங்கன்னா 382 ரூபா இருக்குது, 382.66 இருக்குது. இப்போ அந்த 500 நமக்கு போட்டாங்கன்னா இது வந்து ஃபுல்லாக மைனஸ் ஆகி நமக்கு வந்து ப்ளஸ் ஒரு 120 ருபீஸ் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 382 தான் இருக்குது. நல்லா பாருங்கள், நான் வந்து வீடியோ போடும்போது அது அப்டேட் ஆனதுக்கப்புறமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும், உண்மையாலே இது வருதா இல்லையான்னு. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து நம்ம இத்தனை வீடியோவில் போடும்போது ப்ரோ கிலோமீட்டரை கணக்காட்டி போடுங்க அப்படி சொன்னாங்க. கிலோமீட்டர் பார்த்துருப்பீங்க, 75 கிலோமீட்டர் வந்திருக்கு டோட்டலாக இன்றைக்கி. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 15.9 அப்படி மைலேஜ் தரும், 16ன்னு வச்சுப்போம். அப்படி இப்படி என்னதான் டிராஃபிக்னா கூட ஒரு 15ன்னு வச்சுப்போம். இன்றைக்கி நம்ம பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 500 ரூபா ஆயிருக்கும். அந்த 500 ரூபாவை அப்படியே இந்த இன்சென்டிவில் கழிச்சுப்போம். இந்த 500 ரூபா போக நமக்கு இதில் 1453, ஓலா ஒன்று 180, டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1600 ரூபா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். 7 மணி நேரம் ரெட் டாக்ஸில் 7 மணி நேரம், ஓலாவில் ஒரு 1 மணி நேரம் வச்சுப்போம். டோட்டலாக ஒரு 8 மணி நேரம் ஓட்டி நம்ம வந்து இன்றைக்கி 1600 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல இன்கம் தான். 2 days later. 2 நாள் ஆயிடுச்சு, சண்டே வந்துருச்சு. வாங்க இப்போ அப்டேட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வேலெட்டில் வந்து நமக்கு 117 ரூபா வந்திருக்கு. கீழே டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரிவார்டு இன்சென்டிவ் 500 ரூபான்னு தான் வந்திருக்கு. நம்ம அன்றைக்கி ஓட்டினது தான், அதுலேயே கீழே அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள், 4th ஏப்ரல் நம்ம வெள்ளிக்கிழமை ஓட்டினதுக்கு தான் இந்த அமௌண்ட் வந்திருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.